முரடன் முத்து 1964ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். B.R. பந்துலு அவர்களின் பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பு, M.S. சோலைமலை அவர்களின் திரைக்கதையில B.R. பந்துலு அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் தேவிகா முன்னணி கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் B.R. பந்துலு, M.V. ராஜம்மா, சந்திரகாந்தா, பிரேம் நசீர், S.A. அசோகன், V.K. ராமசாமி, நாகேஷ், A. கருணாநிதி, C.K. சரஸ்வதி, O.A.K. தேவர் போன்ற பல முன்னணி நடிகர்களும் நடிச்சிருந்தாங்க. முரடன் முத்து படத்துக்கு இசையமைச்சவர் திரு T.G. லிங்கப்பா அவர்கள். பாடல் வரிகளை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தார். இந்த திரைப்படம் கன்னடம், தமிழ் 2 மொழிகள்லையுமே ஒரே நேரத்தில் தயாரானது. தமிழில் சிவாஜி அவர்கள் தேவிகா நடிப்பில் 1964ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி முரடன் முத்து அப்படின்ற பெயரில் வெளியானது. அதற்கு அடுத்த நாள் 4ஆம் தேதி கன்னட படம் திரைக்கு வந்தது. லட்சுமி காலடி எடுத்து வச்ச உடனே பத்திரத்துல கையெழுத்தாயிட்டு. லட்சுமி எங்கயா காலடி எடுத்து வச்சா நான்ல வச்சிருக்கிறேன். என் சித்தப்பா இருக்கிற ஊர்ல இப்படி ஒரு புத்திசாலியா? ஐயா அறிஞனே, ஜீவகரை பொங்கி ததுமும் இந்த அற்புதமான சிலையை செய்த கலைஞன் யாரோ? அந்த ஆளோட திருநாமம் யாதோ? திருநாமாவது சரசர் நாமம். என்ன களிமண்ணு பொம்மை? யாரு? லட்சுமி. அவ அண்ணன் செஞ்சிருக்கான், இந்த போய் தூக்கிட்டு வந்திருக்கான். இவனை போய் கலைஞ அறிஞன்றிய? களிமண்ணு பொம்மை. யாரு? லட்சுமி. ஆமா. அதை வச்சு பூ போட்டு பூஜை பண்ணி விழுந்து விழுந்து கும்பிட மாத்திரம் தெரியுது. ஆனா அதை பண்ண கலைஞனை போட்டக்கூடாதா? சித்தப்பா, கலைஞன் பாரிஸ் நகரத்தில் இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற இந்த பட்டிக்காட்டு இருந்தாலும் சரி, அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்து தான் தீரணும். பலே அப்படி சொல்றான். வாயாங்க வாங்க. நீதான் உங்க அண்ணன் போனா? ஆமா. ஏதா பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கிறியா? இனிமே வரல. ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர்ல நம்மள மாதிரி எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பார்த்தேன். நீ வந்து சேர்ந்துட்ட. இன்னையில இருந்து நீ நம்ம கூட்டாளி. ஜெய் ஹனுமான். பாத்தியாடா, பாராட்ட நினைக்கும் போதே உன்னை தூக்குறான். முழுசா பாராட்டிட்டா ஊரே கொளுத்துவான். அந்த பையன் ஊரை கொளுத்த மாட்டான், முதல்ல உன்னை கொளுத்துவான். ஏன் சித்தப்பா, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பொம்மைய 1 ரூபா 2 ரூபான்னு சொல்லி சலிசா வாங்கி வெளியூர் கலப்பும் போது மாணிக்கமன் கோ அப்படின்னு லேபலை குத்தி 20 30ன்னு கொள்ளலாம் அடிக்கிறியா? அப்படியே சமாச்சாரம். அதே வேலை வியாபார தர்மம்டா. தர்மம் அதே. நீ சும்மாரு தம்பி, காலம் மாறிக்கிட்டு வருது. இந்த மாதிரி கொள்ள லாபம் அடிக்கிற ஆளுங்களுடைய பணம் எல்லாம் ஒரு நாளைக்கு மாணிக்கம் செட்டியார் கோவிந்தா. அயோக்கிய பைசங்களா, ஏடா தோடு போடுற எனக்கே கோவிந்தாவா? இன்னை இருந்து உங்க வேலைக்கு கோவிந்தா. டேய், பொம்மை கொடுக்க வந்தியா கலாட்டா பண்ண வந்தியா? ஒண்ணு பாவம், கையை பிடிக்காத விடுங்க. ஐயோ, நான் பிடிக்கிறேன். அவன் தான் என் கையை பிடிச்சிருக்கான். கைய நீட்டாதையா. ஒழுங்கா காசு கூட இருக்கு. காசா? காசு ஏது? ஏன் முத்தையா, ஒருபடி கேப்பைய கொடு. கேப்பையா? ஆமா. கேப்பை வேண்டாம், கோப்பை வேண்டாம். இந்த காசுக்கு எம்பிட்டு வரும்? 2 வீச 3 வீச சக்கரை கொடு. 3 வீச சக்கரையா? போட பாத்தியா? என்ன நாட்டிலே எழுதியிருக்கேன். இது இப்போ எழுதிருக்குது. நான் சின்ன பிள்ளையில இருந்து இதை பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இதை கலட்டு வாங்க போல இருக்கு. அப்படின்னா சக்கரை வச்சுக்கிட்டு கள்ள விலைக்கு விற்கிறேன்னு சொல்றியா நீ? நான் என்னையா சொல்றது? ஓட்டி அறையா காலை விட்டு விடுவா. அசம்பிதான் என்னையா அது? எனக்கு தெரியும், சக்கரை தான். என்ன இது? சக்கரையை மறைச்சு வச்சுக்கிட்டு கள்ள விலைக்கா வைக்கிற? இப்ப போலீஸ் கிட்ட போய் சொல்லி உன்னை நான் ஜெயிலுக்குள்ள தள்ள. என் பேர் காளிமுத்து. என்ன காப்பாத்துப்பா, என்ன காப்பாத்து காப்பாத்து காப்பா. கூட்டு போட காளிமுத்து வாங்கிக்கிற சக்கரை வாங்கிக்கூட. அப்படி வா, அப்படி வா. பாத்தியா ஐயா, உங்க சித்தப்பா இவ்வளவு நாள் எங்களுக்கெல்லாம் நாமம் போட்டது போதாதுன்னு இப்ப போர்டுக்கே போட்டான். திருப்பு போட. நீ ரொம்ப நல்ல பையன். முரடன் முத்து படத்தோட கதை அண்ணன், தம்பி, தங்கை, அண்ணி, முறைப்பெண் அப்படின்னு சுற்றி வருகிற சாதாரணமான கதை தான். ஆனால் சாதாரணம் அப்படின்னு சொல்லிவிட முடியாதபடி கதை கட்டமைக்கப்பட்டிருக்கும். பொம்மை செய்யும் அண்ணன், அவருக்கு உதவாமல் ஊரை சுற்றும் தம்பி, வெறுமனே ஊர் சுற்றாமல் வம்பிழுத்து நீதியை தட்டி கேட்கும் தம்பி, கல்யாண வயசுல தங்கை, தன்னுடைய தங்கையை மைத்துனனுக்கே திருமணம் செய்து வைக்க நினைக்கிறாரு அண்ணி. ஆனால் அனுமன் பக்தரான மைத்துனர், அதாவது சிவாஜி அவர்கள் அனுமாரை போலவே பிரம்மச்சாரியாகவே வாழ நினைக்கிறாரு. ஊர்ல வட்டி தொழில் செய்யும் பெரிய மனிதர் V.K. ராமசாமி, அவருடைய அண்ணன் மகன் ரொம்ப நல்லவர் நாகேஷ். ஒரு கட்டத்தில் சிவாஜி அவர்களுக்கும் V.K. ராமசாமி அவர்களுக்கும் பிரச்சனை. இதையொட்டி வீட்டில் நடக்கும் சண்டையால தன் தங்கையை அழைத்து கொண்டு தாய் மாமா அதாவது கருணாநிதி அவர்களுடைய வீட்டுக்கு சென்று
அடைக்கலமாகறாங்க. அண்ணனும் அண்ணியும் நொறுங்கி போகிறார்கள். இதே கட்டத்துல அண்ணியின் தங்கை தேவிகா மீது மச்சனனுக்கு காதல் மலரும். தாய்மாமா வீட்டில் இருந்தபடி அங்கே ஜமீனிடம் வேலை பார்ப்பாரு. ஜமீனின் தம்பிக்கும் முரடன் முத்துவின் தங்கைக்கும் காதல் பூக்கும். இது தெரியாம வேறு யாரையோ மாப்பிள்ளையாக பார்த்து அதுவும் நடக்காமல் போகும். ஜமீன்தார் தன் தம்பிக்கு பெண் பார்க்க செல்வார். கூடவே முரடன் முத்துவும் வண்டியோட்டியாக செல்வார். அங்கே தான் காதலிப்பவள்தான் மணமகள் அப்படின்றது தெரிய வரும். அதே சமயம் ஜமீன்தாரிடம் தான் காதலிக்கும் விஷயங்களை சொல்லி புரிய வைப்பாள் அந்த பெண். அதுக்கப்புறம்தான் ஜமீன் தம்பிக்கும் தன் தங்கைக்கும் இருக்கும் காதல் தெரிய வரும். ஜமீனிடம் சென்று நடந்ததை சொல்லி திருமணம் செய்து வைக்கும்படி சொல்லுவாரு முத்து. அப்போது ஜமீன்தார், உன் தங்கைக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நீ உன் காதலியை மறக்கணும், அவளை நான் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு குண்டை தூக்கி போடுவாரு. வேறு வழி இல்லாம தன்னுடைய காதலை முத்து விட்டு கொடுப்பாரு. கடைசியில சில கலைபரங்கள் ஜமீன் திருந்துவாரு. 2 காதல் ஜோடிகளுக்கும் திருமணம் நடந்துவிடும். மீனாட்சி, கூப்பிட்டீங்களா? எங்க 10 ரூபாய் கொடுத்தன கொடு, ரொம்ப அவசரம். அப்படி என்ன அவசரம்? சந்தைக்கு போய் வர்ணம் வாங்கி பொம்மைகளுக்கெல்லாம் பூசி மறுபடியும் செட்டியார் கைய காலை பிடிச்சி வித்துட்டு வரேன். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. தம்பி இப்பதான் ரூபாய் கிடைச்சு இல்லைன்னு சொல்லிட்டேன். அவன் கேட்டா நீ இல்லன்னு சொன்ன. எடு எடு. தம்பி தெரிய நான் கேட்டப்ப பணம் இல்லையா, அண்ணன் கேட்டப்ப பணம் முளைச்சு வந்துருச்சான் புசுக்கிட்டு. இந்த வீட்டுல ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்புடா, எல்லாம் சும்மா. எனக்குன்னு தாய் தகப்ப இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நாளைக்கே பார், 10 ரூபா கொடுக்க முடியாதனால அவமானம் ஏற்பட்டு காளிமுத்தி அந்த வாலிபன் மரத்துல தூக்கு போட்டு தொங்கினார் அப்படின்னு துணி துணித்து செத்தான்னு பத்திரிகையில வரும். அதை கேட்டு நாக்க பிடிக்கிட்டு சாவுங்க, எல்லாம் நாக்க பிடிக்கிட்டு சாவுங்க. அண்ணன் தம்பி மாமன் மச்சாங்கிறதெல்லாம் எல்லாம் சும்மா சும்மா ஆக்ட். சினிமாவில் ஆக்ட் பண்றாங்க அந்த அண்ணிங்கிற படத்துல, அது மாதிரி அண்ணி மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அண்ணிதான் என் கண் கண்ட தெய்வம் சொல்றேன், நீ அப்படி பேச? ஆரஞ்சு கொடு, அப்படிதான் பேசுவேன். யாருக்கா ஒரு நாள் போய் சொல்லு, தலையை எடுத்துருவீங்க. இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் பால் நான் நினைச்சுக்கிட்டு இருந்த பாரு, நான் ஒரு பைத்தியக்காரன். கேவலம் ஒரு 10 ரூபா காசு இந்த வீட்டுல இருக்கு இல்லைன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? பொம்பளை ராஜ்யம் நடத்துறீங்களா? பொம்பளை ராஜ்யம் அனுமான், எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை. நீதான் எனக்கு தோண. சிவகாமி, அனாதைக்கு என்ன அனாவசியமா பேச வேண்டாம்னு சொல்லு. இந்தா உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துடு. நீ என்ன பெரிய மனுஷியா சிபாரிசு கொடுக்கறவங்க நேரில் வந்து கொடுக்கட்டுமா? என்ன இந்தாடா நானே தர்றேன், சந்தோஷமா செலவு செய். இவ முன்னாலே கொடுத்தா என்ன ஆளப்பா? பாப்பாவோட நகை இல்ல? ஆமா, எடுத்துக்கிட்டு போ. உனக்கு இல்லாத நகை குழந்தைக்கு எதுக்கு? அவருக்கு நான் பணம் கொடுத்தது தப்பா? பின்ன வீட்டு பொழுப்பு எப்படி நடக்கும்? இதெல்லாம் உனக்கு என்னைக்குதான் புரிய போதும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ திறந்தவே மாட்டேன். உனக்கு குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற கவலைதான் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நான் வளர்த்த புள்ளை இவ்வளவு சூதா பேசுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சு. காளி, உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பெல்லாம் வெறும் வேஷமா? நடிப்பா. முட்டாள், தப்பா பேசிட்டேன். பாப்பாவோட நகை எடுத்துட்டு போய் செலவு பண்ற அளவுக்கு நான் அயோக்கியப்பா இல்லடி. இனிமேல இப்படி செய்ய மாட்டேன். தப்பு தப்பு. நான் வெளியே போய் எனக்காக ஒரு வேலை தேடி இந்த இருந்து உழைச்சி சம்பாதிச்சுட்டா சாப்பிடுவேன். அப்பாவியாகவும் அதே சமயம் கொஞ்சம் முரட்டுத்தனமாகவும் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒவ்வொரு விதமாக அணுகியிருப்பாரு சிவாஜி அவர்கள். பாகப்பிரிவினை சிவாஜி அவர்கள் ஒரு தினசு அப்படின்னா, படிக்காத மேதை சிவாஜி அவர்கள் இன்னொரு ரகம். இப்படித்தான் முரடன் முத்துலையும் ஜொலித்திருப்பாரு சிவாஜி அவர்கள். B.R. பந்துலு தயாரித்து இயக்கிய முரடன் முத்து படத்துல அப்பாவியாகவும் முட்டாளாகவும் அதீத முரடனாகவும் சிறந்த நடிப்பு கொடுத்திருப்பாரு சிவாஜி கணேசன் அவர்கள். முரடன் முத்துவுக்காக வேற்றுமொழி கதையினை தேர்ந்தெடுத்த பொழுது அது ஏற்கனவே வெளிவந்த தமிழ் படங்களின் சாயல் இல்லாத வகையில தேர்ந்தெடுத்திருந்ததால முரடன் முத்து ஓஹோ அப்படின்னு பெயர் வாங்கியிருக்கும். படம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற காட்சியை அந்த படத்துல பார்த்துக்கிறோமே அப்படின்ற எண்ணம் எழுகின்ற போதெல்லாம் அதீத வினாடியில கலைந்தோட செய்து விடுகிறாரு சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய சிறந்த நடிப்பால.
கள்ள மார்க்கெட்டு வியாபாரி கைது. கள்ள மார்க்கெட்டில் சிமெண்ட் மூட்டையை விற்ற நல்ல தம்பியா பிள்ளைக்கு 4000 ரூபாய் அபராதமும் 6 மாத கடுங்காவல். அட பெருமாளே, அன்னைக்கு இந்த காளிப்போய நம்மளை காட்டி கொடுத்திருந்தான்னா நமக்கு இதே கதிதானே. என்னமோ தப்பிச்சோம். காளி காளி வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன காளி காளி என்ன சமாச்சாரம்? நான் உன்னை பத்தி ஒண்ணும் தப்பா சொல்லலையே. உங்க அண்ணன் கிட்ட தங்கமானவன் நல்லவன் தான் சொன்னேன். அவர் ஏதாவது போய் சொல்லியிருப்பாரு. நான் வந்த சமாச்சாரம் தெரியும் தெரியும். நான் சொல்றத நம்பு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த காளி கோயிலுக்கு வா. இந்த கட்ட வேட்டியை போட்டு தாக்கிடுறேன். எனக்கு என்ன உனக்கு? உன்கிட்ட ஒரு வேலை வேணும். உழைச்சு சாப்பிடறதா இனிமே தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? அப்பா அப்பா அப்பா. ஏய் காளி, வேலை வேணுமா? வேலை கேட்கற லட்சணமா இது? உனக்கு வேலை கொடுக்கறதுக்கு இங்க என்னடா இருக்கு வேலை? கரடி பள்ளிக்கூடமா? குஸ்தி போடுறதுக்கு? ஆளை பாரு, வேலை கேட்க வந்துட்டான். நீ ரவுடி பைய, நான் கௌரவமான வியாபாரி. வேலை வேலை ஒண்ணு இல்லப்பா. என்ன முறைக்கிற? என்ன பக்கத்துல வரல? வேலை இல்லையா? ஆபத்து ஆபத்து. என்ன ஆபத்து? உன்னால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு மாநாடு கூட்டி வர அம்மாவை தன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா வந்து உன் கழுத்தை அறுத்த போறாங்க. அதனால உடனடியா நீ ஒரு பாடி கார்டை தேடிக்க. காளிமுத்து வைப்பார், அவனுக்கு பாடி இருக்கு, அவனுக்கு காடா போட்டுக்க. இன்னும் ஊக்கட்டு எனக்கு கதையை சொல்றேன். அவனுக்கு வேலையை கொடுக்கல, அப்புறம் நான் உனக்காக எள்ளும் தண்ணியோட ரெடியா இருக்கணும். எது வேண்டும்? எள்ளும் தண்ணியுமா இல்லை காளிமுத்துவன் வேலையா? எள்ளும் தண்ணி எனக்கு வேண்டாம். நீ சும்மா நான் கவனிக்கிறேன். டே காளி, இந்த பாரு, இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என்னையா? உனக்கு வேலை கொடுத்துருக்கேன். சம்பளம் 50 ரூபாய். நயா பைசா. என்ன மிட்டாய் நீங்க வா. 100 ரூபாய் சம்பளம் போட்டு கொடுங்க. 100 ரூபாய் நீ பேசாம இரு. 50 ரூபாய் சம்பளம். நீ எவ்வளவு சம்பளம் முடியா? வேலை என்ன? வேலை ஒண்ணும் இல்லப்பா. காலையில கோழி கூவுறதுக்கு முன்னால ஏந்திரிக்கணும். தோட்டம் பூரா தண்ணி பாய்ச்சணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? காளி, அத்தோட இந்த கடைக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் வாங்கி போட்டுறணும். வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளையும் வாங்கி போட்டுறணும். அப்புறம் ஒரு 200 மூட்டை நெல்லை வண்டியில ஏத்தி நீயே இழுத்துக்கிட்டு போய் சோளம் வந்தால அரிசி அரைச்சு கொண்டாந்து போட்ட வேண்டியதுதான். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? ஆமா முத்து. அத்தோட நம்ம புது வீட்டுக்கு காலவாயலுக்கு போய் விளையாட்டா ஒரு 20 வண்டி செங்கல் அடிச்சிடணும். அப்புறம் நான் இந்த வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு 1 மணி 2 மணி ஆகும். தூங்குன பிற்பாடு ஒரு 2 மணி நேரம் உடம்ப பிடிக்கணும். சரி. அப்புறம் நான் முழிக்கிற வரைக்கும் ஒரு 4 வரைக்கும் நீ முழிச்சிருந்து எனக்கு பாடி கடா இருக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? ஆமா. காளிமுத்து. ஐயோ போதும், காளிமுத்து ஓடிட போறாரு. ஏன் ஓடாம பின்ன நிக்கவா செய்வாங்க? என்னடா விஷயம்? இப்படியா வேலை சொல்றது? எப்படி வேலை செஞ்சாங்க? சித்தப்பா உங்களுக்கு லேபர் ஆக்ட் தெரியாது. தொழிலாளி 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டான். அதெல்லாம் பட்டணத்துல இங்க என்ன பட்டிக்காரனா? அதுக்காக 24 மணி நேரமா ஒருத்தர் வேலை செய்வாங்க. கோழி கூப்பிடும் போது எந்திரிக்கணுங்கிறீங்க. எல்லா வேலையும் செஞ்சு அதே கோழி இந்த ஆளை எழுப்பி கூப்பிடணுங்கிறீங்க. இருப்பாங்களா? சரி சரி, ஆள் ஓரத்துக்கு முன்னால ஒரு 50 ரூபாய் முன்மணத்தை கொடுத்து ஆளை புடிச்சு வைங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன கொடுங்க. சரியாதான் இருக்கு. அட்வான்ஸா? ஆமா அட்வான்ஸ். அட்வான்ஸ். வர்றேன். அதான் புடிங்க கொடுத்துட்டாங்க. சந்தோஷம். நீ ரொம்ப நல்ல பிள்ளை. ரொம்ப நன்றி. முரடன் முத்து திரைப்படத்துல டிஜி லிங்கப்பா அவர்களுடைய இசையில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல் தான் கல்யாண ஊர்வலம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை இசையரசி பி சுசீலா அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு.
மங்கையும் உண்டு, எண்ணத்தில் ஆசையும் உண்டு. இங்கே ஓர் மங்கையும் உண்டு, எண்ணத்தில் ஆசையும் உண்டு. இன்னும் உன் எண்ணம் எங்கே செல்லுது? கல்யாண ஊர்வலம் பாரு, மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு, கண்ணும் கண்ணும் பின்னலை பாரு, காரணம் நீயே சொல்லு. அனுமானை கேட்டது போதும், தனியாக வாழ்ந்தது போதும். அனுமானை கேட்டது போதும், தனியாக வாழ்ந்தது போதும். கல்யாண ராமனை கேளு, கதையாக சொல்லுவா. ஆசைக்கு எல்லையும் இல்லை, காதலிலே பாவம் இல்லை. ஆசைக்கு எல்லையும் இல்லை, காதலிலே பாவம் இல்லை. அஞ்சும் உன் நெஞ்சம் எங்கே செல்லுது? கல்யாண ஊர்வலம் பாரு, மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு, கண்ணும் கண்ணும் பின்னலை பாரு, காரணம் நீயே சொல்லு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.